இன்னைக்கு ஒய்ஃபோட அக்கா திரும்பி சென்னை கிளம்பிட்டாங்க. சேட்டு பையன் வாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். மார்னிங் போல் மாமனார் கார் எடுத்திருந்தாரு. எது கார் எடுக்கிறான்னு எல்லாரும் கேட்பீங்க. இன்னைக்கு ஒய்ஃபோட அக்கா வந்து திரும்பி சென்னை கிளம்ப வராங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசமாக அம்மா வீட்டில் இருந்துட்டு திரும்பி சென்னைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் மீட் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதாங்க. எனக்கே பார்க்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒய்ஃபோட அக்கா வந்து மாமனார் தான் வந்து ட்ராப் பண்ண போனார் ரயில்வே ஸ்டேஷனில். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, எடுத்துகிட்டு போக வேண்டிய சாப்பாடு பையை வந்து வீட்டிலே விட்டுட்டாங்க. அந்த பையன் நானும் மாமியாரும் 2 வீலர் எடுத்துகிட்டு போய் கொடுக்க கிளம்பிட்டோம். போற வழியில புதுசா கோயில் ஓபன் பண்றதுனால அங்க ஹெலிகாப்டர் வந்து பூவை கொட்டிருந்தது மேல இருந்து. அதை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பி வந்துட்டோம். ஒய்ஃபோட அக்காவுக்கு நல்ல நேரம் போல, ட்ரெயின் வந்து 20 நிமிஷம் லேட்டு. ஸோ நாங்களும் பாத்தீங்கன்னா டைமுக்கு ரீச் ஆயிட்டு சாப்பாடு பைய வந்து குத்துட்டோம். கொடுத்த 2 நிமிஷத்துலயே ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் வந்தாலும் ஒய்ஃபோட அக்காவை வந்து ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டோம். ஆனா என்ன, ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் மாமியார் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா வந்து பார்த்துட்டாங்க. எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படியும் அவங்கள சமாதானப்படுத்திட்டு திரும்பி நாங்க 2 பேரும் வந்து வீட்டுக்காக கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல நானும் ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா நாங்களும் கூட சீக்கிரம் வந்து சென்னை கிளம்ப போறனால ஒய்ஃப் ஒரு வாட்டி குலதெய்வ கோயில் போயிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க. சரி நானும் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு வரலான்னு சொல்லி 2 பேரும் குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோம். நான் எப்பப்போனா குலதெய்வ கோயில் வந்துருக்கணும், அப்பப்போ எனக்கு நல்லது நடந்திருக்கு. இந்த வாட்டி ஏதாச்சும் நல்லது நடக்கும்னு நம்புறேன். நல்லா சாமியை வந்து நானும் ஒய்ஃபை வேணுனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் கிளம்பி வந்துட்டோம். அடிக்கிற வெயில் மேங்கோ ஜூஸ் குடிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி சூப்பராக மேங்கோ ஜூஸ் தான் குச்சி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு எல்லாரும் ஃபேமிலியோட டிராக்டரில் ஏறி எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஒய்ஃபோட அத்தை வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் குலதெய்வ சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் அன்னதானம் போடுவாங்க. அதேமாரி இந்த வாட்டியும் வந்து அன்னதானம் போடுறேன்னு எங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு சூப்பராக வந்து சாமினா வேணதுக்கப்புறம் அன்னதானம் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்களும் ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அன்னதானம் பார்த்தீங்கன்னா தால் பாட்டி சூர்மா இருந்தது. சூப்பராக பிரசாதம்னா சாப்பிட்டுன்னு இன்னைக்கு விலாகை கம்ப்ளீட் பண்ணுறோம். உங்களுக்கு விலாக் பிடிச்சிருந்தா விலாகை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.